நான் முதல்வன் திட்டம். தமிழ்நாட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலினின் இந்த கனவு திட்டம். இந்த திட்டத்தை வழிநடத்தும் துணை முதல்வர் உதயநிதியின் அக்கறைக்கு அள்ளித்தரலாம் 1000 லைக்ஸ். உதயச்சந்திரன், முருகானந்தம் ஆகிய அனுபவமிக்க ஆட்சி பணியாளர்களின் பங்களிப்பில் இன்று லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்துக்கு வளம் சேர்த்திருக்கிறது. களத்தில் நிற்கும் அதிகாரிகள், ஊழியர்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் அன்போடு உச்சி முகர்கிறது ஆனந்த விகடன். இந்த விருதை பெறுவதற்கு நான் முதல்வன் திட்டத்தை செயல்படுத்தும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு கிராந்திகுமார் பாடி IAS அவர்களை மேடைக்கு அழைப்பதில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறோம். இந்த விருது சார் கையால் வாங்குறது ரொம்ப பெருமையான விஷயம். சார் எங்கள் ஆஃபீஸர்ஸ் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த திட்டத்தில் செயல்படக்கூடிய எங்களோட அனைத்து எம்ப்ளாயீஸ் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்கள் பட்டம் பெறுவதால் மட்டுமே பயனில்லை. அந்த பட்டத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் வேலை வாய்ப்பை தேடுவதிலும் தங்கள் திறமைகளை பயன்படுத்திக் கொள்வதிலும் மூளை முடுக்குகளிலெல்லாம் சென்று தங்கள் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தி நாட்டிற்கும் வீட்டிற்கும் நலம் சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தொடங்கப்பட்டதுதான் நான் முதல்வன் திட்டம். அதன் பலனாக பல்வேறு இளைஞர்கள் பணி வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள், உயர் பதவிக்கு சென்றிருக்கிறார்கள். இவற்றை எல்லாம் பார்க்கிற போது மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக பலன் பெற்ற சாதித்த இளைஞர்களை மேடையேற்ற விரும்புகிறது ஆனந்த விகடன். நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா ஜப்பான் நிறுவனத்துல பணி வாய்ப்பு பெற்ற லோகேஸ்வரி, ஜப்பான் கியோட்டோ பல்கலைக்கழகத்துல பணித்திறன் பயிற்சி பெற்ற அர்ச்சனா, மின்னணு நிறுவனத்தில் பணி வாய்ப்பு பெற்ற முதல் தலைமுறை பட்டதாரி பிரேமா, வங்கி பணி வாய்ப்பை பெற்ற சூர்யா, தமிழ் வழியில் குடிமை தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கிற சங்கர் பாண்டியராஜ், இவர்கள் அத்துணை பேரையும் மேடை ஏற்றுவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது ஆனந்த விகடன். நான் ஒரு தென் மாவட்டத்திலிருந்து ஒரு கடைக்கோடி கிராமத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு IAS கனவுகளோட சென்னைக்கு வந்தேன் நான். ஸோ சென்னைக்கு வரும்போது 2 விதமான எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, இன்னொன்று கோச்சிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்ற ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் 2024 நான் முதல்வன் திட்டம் இந்த என்னோட 2 பிரச்சனையுமே தீர்த்துச்சு. அர்ச்சனாவுடைய அப்பாவும் அம்மாவும் இந்த தருணத்தில் எங்களோட மேடையில் இணையணும். உள்ள ஒரு சாதாரண ஒரு கிராமம். என் பொண்ணு குந்தனாச்சாரி காலேஜில் படிக்கிறாங்க, 3rd இயர் படிக்கிறாங்க. அது படித்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியாத விஷயம். ஏன்னா ரொம்ப வில்லேஜ் நாங்கள். அந்த நேரத்தில் தான் நம்ம முதல்வர் ஐயா நான் முதல்வன் திட்டம் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அந்த மூலியமாக பாப்பாவை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. பாப்பா ஜப்பான் போயிட்டு இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இது அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். இப்போ நான் முதல்வன் திட்டத்தின் அதிகாரிகள் உட்பட அத்துணை பேரும் மேடை ஏறி ஒரு அழகான புகைப்படத்தை இந்த ஆனந்த விகடன் மேடையில் எடுத்துக்கணும் நாங்கள் விரும்புகிறோம்.